வணக்கம். அண்டை வீட்டாரின் உரிமைகள் என்கிற ஒரு மிக முக்கியமான பரப்புரையை ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து முன்னெடுத்திருக்கிறது. மிக முக்கிய பரப்புரையாக இதனை நான் பார்க்கிறேன். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் என்பது ரொம்ப பெரிய வார்த்தை. ஆனால் நம் வீடு இருக்குன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீட்டார், முதலில் நம் தெருவில் வசிப்பவர்களை நமக்கு தெரியுமா? அவங்களோட நமக்கு அறிமுகம் இருக்கிறதா? ஒரு பேருந்தில் பயணிக்கிறோம், நம் பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்திருப்பவரோடு ஒரு புன்னகையை பரிமாறிக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? ஒரு ரயிலில் ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம், அருகில் இருப்பவரோடு நாம் ஒரு உணவை அல்லது நம் கதையை, நம் அனுபவத்தை அல்லது ஒருவரின் கஷ்டத்தை கேட்க நாம் தயாராக இருக்கிறோமா? இதெல்லாமே இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. எங்கோ ஒரு இடத்தில் இந்த சமூகம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் மனிதர்களிடமிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூகம் கருவிகளுக்குள், குறிப்பாக மொபைல் ஃபோன்களை போன்ற தொடு திரைகளுக்குள் சிறைப்பட்டு கிடக்கிறது. ஒரு வழியாக இந்த சமூகத்தை நாம் மீண்டும் ஒரு எந்திரமயமாகி போன சமூகத்தை மனிதர்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. எந்திரமயமாக போன இந்த சமூகத்தில் அவர்கள் தங்களுடைய தொடுதிரையை தவிர பக்கத்தில் கூட பார்ப்பது இல்லை, பக்கத்தில் இருப்பவரோடு உரையாடுவதில்லை, பக்கத்தில் இருப்பவரோடு அவருக்கு எந்த உறவும் இல்லை. மாறாக அவர் தன்னோடு இருக்கும் சகலரையும் தன் போட்டியாளராக, தன் எதிரியாகவும் பார்க்கிறார். அப்போ இது ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோயினுடைய தீவிர அறிகுறிகளாக நான் இதை பார்க்கிறேன். அப்போ இந்த இடத்தில் நாம் முதலில் மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவது, அவர்களின் இதயங்களை சுத்தம் செய்வது, அவர்களை சக மனிதர்களின் மீது அக்கறை உள்ளவர்களாக மாற்றுவது. என்னுடைய சிறு பிள்ளை பிராயம் தொட்டு எனக்கு இந்த பூமியில் வாழ வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் எப்பயுமே இயற்கைக்கு நன்றி சொல்பவன். நான் ரொம்ப இந்த வானியல், குறிப்பாக இந்த கேலக்ஸி, இந்த சூரிய குடும்பம், இந்த குறிப்பாக இந்த கோள்கள், இது எல்லாவற்றையும் பற்றி ஆய்வு செய்பவன். அப்போ எனக்கு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய அண்டை வெளியில் இந்த பூமியில் தான் மனிதர்களாக ஆகிய நாம் இருக்கிறோம். இங்கே தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது, மொழி இருக்கிறது, நடனம் இருக்கிறது, இசை இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது, தத்துவங்கள் இருக்கிறது. இத்தனை விஷயங்கள் ஒரே ஒரு இடத்தில் தான் இருக்கிறது என்பதை அறிவியல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்படி அபூர்வமாக இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய ஒற்றை தூசு மாதிரியான ஒரு புள்ளியான பூமியில் வாழக்கூடிய நாம் சொற்ப காலம் வாழ்ந்துவிட்டு மறையப் போகிறோம் என்றால் நாம் வாழ்கிற நேரம் எவ்வளவு உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சக மனிதர்களை கட்டி தழுவ வேண்டும், அவர்களோடு நம் உணவை பரிமாற வேண்டும், திருவிழாக்களில் அவர்களை நாம் அழைக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாம் சக மனிதர்களோடு உறவு கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை ஏற்க வேண்டிய துரதிர்ஷ்டவசமான சூழலுக்கு இந்த உலகம் போயிருப்பதால் இந்த நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய அண்டை வீட்டாரின் உரிமைகள் என்கிற இந்த பரப்புரை மிகவும் அவசியமானது, ரொம்ப தேவையானது. இந்த பரப்புரையை பற்றி என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும், ஆனால் இந்த பரப்புரை மிகவும் அவசியம். நாம் ஒவ்வொரு மனிதரையும் மனிதராக மாற்றுவதும், நம்மோடு சக பயணிகளாக இந்த பூமியில் பயணிக்கக்கூடிய அனைவரையுமே நம் குடும்பமாக பார்க்க, நம்முடைய உறவாக பார்க்க, அவர்களை போட்டியாளர்களாக அல்ல பங்காளிகளாக பார்க்க, தோழர்களாக பார்க்க, அவர்களோடு தோளில் கை போட்டு பயணிக்க, அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை என பகிர்வென்பது எல்லாவற்றிலும் தான். நம்மிடம் இருக்கக்கூடிய எதையும் நாம் பகிரும் மனநிலைக்கு வர வேண்டும். அப்போ கொஞ்சம் நாம் இந்த பொருளியல் உலகத்திலிருந்து, பொருளாதார உலகத்திலிருந்து விடுபட்டு மனிதர்களாக மாறுவோம். மனிதர்களாக மாற வேண்டிய ஒரு அவசிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இந்த பரப்புரை வெற்றி பெற வேண்டும். இந்த பரப்புரை இந்த காலத்தின் மிகவும் அவசியமான பரப்புரை.